கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் இன்று துத்திப்பேட்டு கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஓஸ்டு அக்காட் வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ், காரைக்கால் நைட்ஸ், மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ், ஜெனிட் ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் தங்கள் பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டு வீரர்களை போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர். இந்த ஏலத்தில் மொத்தம் 115 புதிய வீரர்கள் ஏலத்தில் சேர்க்கப்பட்டனர் மற்றும் அனைத்து அணிகளும் கடந்த ஆண்டு விளையாடிய 10 வீரர்கள் வரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற விதி உள்ளது. அனைத்து அணிகளும் 20 வீரர்கள் வரை ஏலம் எடுக்கலாம். இந்த நிகழ்வில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சிஏபி நிறுவனர் தாமோதரன் கூறியதாவது, புதுச்சேரியில் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானம் அமைந்த காரணத்தினால் ஆஸ்திரேலியா இந்தியா போட்டி நடத்துவதற்கு பிசிசிஐ வாய்ப்பு வழங்கியுள்ளது. இது மற்ற மாநிலத்தை காட்டிலும் புதுவை மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். புதுவை கிரிக்கெட் வீரர்கள் வீராங்கனைகள் எதிர்காலத்தில் நல்ல திறமை வாய்ந்த வீரர்களாக வலம் வருவதற்கு இந்த போட்டிகள் ஒரு படிக்கட்டாக அமையும். இந்தியா ஆஸ்திரேலியா 2 டெஸ்ட் போட்டிகளும் 3 ஒருநாள் போட்டியும் சிஇபி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும். U19 மகளிர் கிரிக்கெட் போட்டியினை ஸ்ரீலங்கா இந்தியா போட்டிகள் நடைபெற உள்ளது. உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் வீரர்கள் விளையாடுவதற்கு பிசிசிஐ ஒரு வரமுறை வைத்துள்ளார்கள். அது குறிப்பாக தரம் வாய்ந்த விமான நிலையமும் 5 ஸ்டார் ஹோட்டல்களும் நல்ல உணவகமும் இருக்க வேண்டும். இது பாண்டிச்சேரியில் அக்கான் ஹோட்டலில் அனைத்து வசதியும் உள்ளது. அருகில் விமான நிலையம் இருப்பது. சிஏபி கிரிக்கெட் மைதானம் அனைத்து உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களையும் கவர்ந்துள்ளது. பெரிய கிரிக்கெட் மைதானம் இருக்கை வசதியுடன் கட்ட வேண்டுமென்றால் ரூபாய் 200 கோடிக்கு மேல் செலவாகும். ஆனால் வருடத்திற்கு 2 போட்டிகள் 3 போட்டிகள் நடைபெற்றால் அது மிகவும் போட்டி நடத்தும் நிறுவனத்திற்கு நஷ்டமாகும். அதற்கு பதிலாக 30,000 இருக்கைகள் தனியார் பங்களிப்புடன் ரெடிமேட் கட்டமைப்புடன் உருவாக்க உள்ளோம். கடந்த ஆண்டு சிறப்பாக இருக்கைகள் அமைத்துக் கொடுத்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இந்த ஆண்டு மக்கள் பார்க்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு போட்டிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை சிஏபி கிரிக்கெட் நிறுவனம் செய்து வருகின்றது. சிஏபி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் போட்டிகள் உலகம் முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் கண்டு களிக்கும் வகையில் ஸ்டார் ஸ்போர்ட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்ய உள்ளோம். தமிழ் ரசிகர்கள் வேண்டுகோளுக்கெனக தமிழில் வர்ணனையாளர்களை கொண்டு போட்டிகளின் எதிர்பார்ப்புகளை ரசிகர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இதற்காக ரூபாய் 6 கோடி கட்டணம் செலுத்த உள்ளது. புதுவையில் உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதுவையில் அனைத்து மாநில அரசு அதிகாரிகள் பணி செய்வதால் அவர்களது பிள்ளைகள் புதுவையில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களிலும் படிப்பதினாலும் பல பேர் புதுவை நிறுவனங்களில் பணி புரிவதனாலும் அவர்களும் புதுவை அணிக்காக விளையாடும் வாய்ப்புகளை திறமையின் அடிப்படையில் பெறுகின்றனர். இனிவரும் காலங்களில் புதுவையில் வாழும் கிரிக்கெட் வீரர்கள் வீராங்கனைகள் சிறப்பாக பயிற்சியளித்து IPL போட்டிகளிலும் இந்திய கிரிக்கெட் அணியிலும் விளையாடும் சிறந்த வீரர்களாக உருவாக்க சிஇபி கிரிக்கெட் மைதானமும் நிறுவனமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று செய்தியாளர்கள் மத்தியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன் கூறியுள்ளார். இதில் புதுச்சேரி பிரீமியர் லீக் தலைவர் வித்யா மகேஷ், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி கௌரவ செயலாளர் கார்த்திகேயன், கௌரவ துணைத் தலைவர் கணபதி, தலைமை செயல் அதிகாரி மயங்க் மேத்தா மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் வருகின்ற ஜூலை மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.